எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அம்மா அப்பா பாதம் பணிந்து வணங்குகிறேன். ஜோதிட குருமார்களுக்கும் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கு என் அன்பான வணக்கம். கதிரவன் மதியும் அங்காரகன் புந்தியும் கருணையுள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருதுமிகு சுகமாக 11ஆம் இடம் வந்து உச்ச நிலையா நின்று பரிவோடு மகிழ்ந்தால் செய்மன்றோ. உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் விஸ்வாவசு வருடம் தை மாதம் 3ஆம் தேதி சனிக்கிழமை இன்று 17/1/2026 உழவர் திருநாள். எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30 மணி முதல் 1:30 மணி வரை, இரவு 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்று கிழக்கு சூலம். கிழக்கு நோக்கி போறவங்க ஒரு டீஸ்பூன் தயிர் சாப்பிட்டுட்டு போகலாம். இன்றைய திதி சதுர்தசி. ஓகேங்களா. நட்சத்திரம் மூல நட்சத்திரம் காலை 9:40 வரை, பின்பு பூராட நட்சத்திரம். யோகம் வியாகாதம் நாம யோகம். கரணம் பத்திரை கரணம் மதியம் 12:31 வரை, பின்பு சகுனி கரணம். சந்திராஷ்டமம் கிருத்திகை நட்சத்திரம் காலை 9:40 வரை, பின்பு ரோகிணி நட்சத்திரம் ரிஷப ராசிக்கு. கிரக நிலவரங்கள்: மிதுன ராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், தனுசு ராசியில் சந்திர பகவான், மகர ராசியில் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான் மற்றும் சுக்கிர பகவான், கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான். நம்ம ஜோதிட குறிப்பு அப்படிங்கிற டைட்டிலில் தை மாத பலன்கள் 12 ராசிக்கு நம்ம டீட்டெயில்டாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு கடைசி ராசி மீன ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த தை மாத பலன்கள், இவங்க எது செஞ்சாலும் தன்னோட அம்மாட்ட கேட்டுட்டு செஞ்சா நிச்சயமாக அந்த காரியம் வெற்றி அடையும். தை மாசத்துல எது செஞ்சாலும், வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், நகை வாங்கணும், ட்ரெஸ் எடுக்கணும், ஒரு சின்ன சின்ன விஷயங்களா இருந்தா கூட இவங்க தாயிட்ட கேட்டுட்டு செஞ்சா அந்த காரியம் 100% வெற்றி. தாயோட உதவியை நான்னா நீங்க காரியம் ஜெயிச்சிடலாம். ஓகேங்களா. இல்லைன்னா தடை தாமதம் விரக்தி அப்படிங்கிற எண்ணங்கள் உருவாகிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எப்போதும் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் இருப்பீங்க. ஆனா இருந்தாலும் நீங்க உங்க தாய் பேச்சை கேட்கறது நல்லது. யாருக்கும் இந்த ஒரு மாதம் அட்வைஸ் ஃப்ரீயா பண்ணிடாதீங்க. அதுக்கு காசு கொடுக்கணும் இல்லை, அட்வைஸே பண்ணிடாதீங்க பொதுவா. ஓகேங்களா. யார் எது சொன்னாலும் நீங்க கேட்டுங்க, உங்களோட கருத்தை சொல்ல வேண்டாம். ஓகேங்களா. அதே மாதிரி தூக்கம் உங்களுக்கு கொஞ்சம் குறைவா இருக்கும் இந்த தை மாசத்துல. அது 2 விஷயம். ஒண்ணு வேலை நிமித்தமாக ஓவர் டைம் பார்த்தாலும் தூக்கம் கெடும், அல்லது பாத்தீங்கன்னா டிவி ஃபோன் அதிகமாக பார்த்தாலும் தூக்கம் கெடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுக்காண்டி அதிக செலவு செஞ்சுக்குவீங்க இந்த தை மாதத்தை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு சுப செலவாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்ப கல்வி முதல் உயர்நிலை கல்வி படிக்கிறவங்களுக்கு அனைத்து பேர்த்துக்குமே வெற்றி தான். முதல் டிகிரி 2வது டிகிரி பண்ற எல்லாத்துக்குமே வெற்றி தான். பிஹெச்டி முடிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தடை. மீதி எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் எதிர்பார்த்த அமைப்பு நல்ல பலன் உண்டு. மீனராசியில பிறந்தவங்களுக்கு வேலை எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வேலை கிடைக்கும். ஓகேங்களா. இந்த வேலைக்கு தான் போகணும் அப்படின்னு ரொம்ப நாள் காத்துட்டு இருந்தவங்களுக்கு, இந்த கம்பெனிக்கு தான் போகணும்னு காத்துட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பா வேலை வாய்ப்பு உண்டு. வெளிநாட்டு வாய்ப்பும் கண்டிப்பாக உண்டு. தாய்க்கு எப்படி சார் இருக்கும்? அதான் நீங்க எந்த காரியம் செஞ்சாலும் உங்க அம்மாட்ட கேட்டு செஞ்சா அந்த காரியம் வெற்றி, லாபங்கள் உண்டு. ஓகேங்களா. ஆனால் உங்க அம்மாவுக்கு சின்ன சின்ன இடையூறுகள், சங்கடங்கள், கஷ்டங்கள், அவப்பெயர் இந்த மாதிரிலாம் வரும். அதனால அவங்க கொஞ்சம் அமைதியா இருக்கிறது ரொம்ப நல்லது. உங்களோட பையன்
மீனராசியில பிறந்து பொண்ணு மீனராசியில பிறந்து அவங்களுக்கு நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. மற்ற யாருக்குமே எதுவுமே நினைக்க வேண்டாம், செய்ய வேண்டாம். கடைசியா நீங்க என்னதான் செஞ்சாலும் அது அவச்சொல் அவ பேர்ல தான் முடியும் இந்த தை மாசத்துல பிறந்த வரைக்கும். ஓகேங்களா? பக்கத்து வீட்டுக்கு செஞ்சாலும் சரி, ஏத்த வீட்டுக்கு செஞ்சாலும் சரி, நீங்க நல்லதுதான் நினைச்சு சொல்லுவீங்க. கடைசியில அவங்க இப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு உங்க மேலேயே குறை சொல்லுவாங்க. கொஞ்சம் பார்த்துக்கணும். மீனராசியில பிறந்தவங்களோட தாய்க்கு. அப்பாவுக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, தந்தையினால நல்ல லாபங்கள் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? தந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா குறுகிய பயணங்கள், அதிகமான கொஞ்சம் அலைச்சல்கள் வந்து இருக்கும். அவங்க கூட பிறந்தவங்க மீது கொஞ்சம் பாசங்கள் வந்து காட்டுவாங்க. உங்க அப்பா இருந்தாங்கன்னா அவங்க கூட பிறந்தவங்க, அதாவது உங்களுக்கு வந்து பெரியப்பா, சித்தப்பா, அத்தை உறவு, அவங்க வந்து ரொம்ப பாசமா இருப்பாங்க. அதே மாதிரி அரசு வழியில நன்மைகள் உங்க தந்தைக்கு வந்து நிச்சயமா நடக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்பு அல்லது வேலை சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வு வேணும்னா உங்க தந்தை மூலமாக செயல்படுத்தினா அது வெற்றி அடையும். திருமண அமைப்பு எப்படி சார் இருக்கு? மீன ராசியில பிறந்தவங்களுக்கு தை மாதம் திருமண அமைப்புங்கிறது நல்ல அமைப்பா தான் இருக்கு. எதிர்பார்த்த வரன் வந்து கிடைக்கும். திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் தை மாசம் வந்து உண்டு. 2வது குழந்தையும் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஓகே, அடுத்தது கணவன் மனைவிக்கு எப்படி சார் இருக்கும் மீன ராசியில பிறந்தவங்களுக்கு அப்படின்னா, கொஞ்சம் லாபங்கள் எதிர்பார்க்கலாம். லாபங்கிறது அவங்களால நன்மை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும். ஆசைகள் பூர்த்தி ஆகக்கூடிய காலகட்டம் தான். மீனராசியில ஒரு பையன் பிறந்தால் அவங்க மனைவிக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல லாபங்கள் வரும். வேலைக்கு போனாங்கன்னா நல்ல லாபங்கள் வரும். பயணங்கள் வந்து கூடும். ஓகேங்களா? அது வந்து சுற்றுலா பயணமாகவும் இருக்கலாம், ஆன்மீக பயணமாகவும் இருக்கும். நண்பர்களோட சேர்ந்து போகக்கூடிய அமைப்புகள் வந்து வரும். தொழில் முறையில் இருக்கவங்களுக்கு நல்ல முன்னேற்றம், வாக்கு வன்மை நல்லா ஏற்படும். தாய்மாமா சைட்ல வந்து விசேஷமான செய்திகள் வந்து ஏற்படும். ஓகேங்களா? கணவன் மனைவிக்குள்ள நல்ல அந்யோன்யம் வந்து இருக்கும் தை மாசத்தை பொறுத்த வரைக்கும். பதவி உயர்வுங்கிறது போராடி தான் கிடைக்கும். ஓகேங்களா? மாற்றங்கள் உண்டு. இடமாற்றம், டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்கறவங்களுக்கு தை மாசம் கண்டிப்பா உண்டு. அடுத்தது கூட பிறந்த தம்பி தங்கச்சிக்கு எப்படி சார் இருக்கும்? அவங்களால லாபம் தான் உண்டு. மீனராசியை பொறுத்த வரைக்கும், ஏன்னா 11ஆம் இடத்துல வந்து 4 கிரகம் உட்காந்துட்டாங்க. அதனால வந்து கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா கூட பிறந்த தம்பி தங்கச்சினால வந்து லாபம் உண்டு. அவங்களுக்கு வந்து வீடு கட்டக்கூடிய யோகம் வந்து ஏற்படும். உங்களோட தம்பியோ தங்கச்சியோ இருந்தாங்கன்னா அவங்க வந்து வீடு கட்டக்கூடிய யோகம் உண்டு. திருமண வயசுல இருந்தா கண்டிப்பா திருமணம் நடக்கும். ஓகேங்களா? அவங்க திருமணம் ஆகியிருந்தால் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இந்த தை மாதத்துல வந்து கிடைச்சிரும். ஓகேங்களா? புரியுதுங்களா? இப்ப மீனராசியில ஒரு பையன் பிறந்திருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு தம்பி தங்கச்சி யார் வேணாலும் எடுத்துக்கலாம் இருக்கிறாங்க அப்படின்னா, கல்யாண வயசுல இருந்தா கல்யாணம் ஆகும். கல்யாணம் ஆகி குழந்தை பாக்கியமே இல்லை சார்னா இந்த தை மாசத்துல குழந்தைய வந்து உருவாகிவிடும். ஓகேங்களா? இப்ப மீனராசியில பிறந்த அண்ணன் அக்கா அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் விரயம் ஏற்படும். அவங்களால உங்களுக்கோ அல்லது இயல்பா அவங்களுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா விரயம் வரும். அதாவது நல்ல வருமானம் வரும் அவங்களுக்கு. ஆனா அது வந்து உங்களுக்கு வந்து செலவு செய்யற மாதிரி வரக்கூடிய அமைப்புகள் வந்து உண்டு. அட்வைஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு. அதனால சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரும். அவங்களுக்கு ஒரு வேலை மாற்றமும் நடக்க வாய்ப்புகள் உண்டு. வேலை மாற்றம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன் கூட ஆகலாம், சம்பள உயர்வு கூட ஆகலாம். ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து ஈடுபடுவாங்க. தானம் தர்மம் செய்வாங்க. பண வரவு அதிகரிக்கும். வேலை செய்யற இடத்துல அதிகாரிகளோட அன்பு ஆதரவு எல்லாமே கிடைக்கும். மூத்த சகோதர சகோதரிக்கு. ஓகே, அடுத்தது அரசியல்ல இருக்கவங்களுக்கு எப்படி சார் அப்படின்னா, நல்ல வெற்றி வாய்ப்பு உண்டு. மீனராசியில பிறந்தவங்க அரசியல்ல இருக்கிறாங்க அப்படின்னா நல்ல வெற்றி வாய்ப்பு வந்து உண்டு. ஆனா அவங்க வந்து மனைவி சொல்ற விஷயத்த காது கொடுத்து கேட்டு செயல்படுத்தினாங்கன்னா நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு வந்து உண்டு. நல்ல வெற்றி வாய்ப்புகள் வந்து கண்டிப்பா கிடைக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி வெளியில போகும்போது, வீட்டுல இருந்து கிளம்பி போகும்போது உங்க மனைவிட்டு வந்து ஒரு டம்ளர் தண்ணி வாங்கி குடிச்சிட்டு போங்க. காரியம் வந்து வெற்றி அடையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மீன ராசிக்கு தை மாத பலன்கள். ஓகேங்களா? புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி ஒரு பர்மனன்ட் மார்க்கர் வாங்கிக்கிங்க. உங்களோட ராசிக்கு உண்டான எண்ணை வந்து கையில எழுதிட்டு வாங்க. எழுதும் போது உங்களோட கோரிக்கை என்ன அப்படிங்கிறத நீங்க தெளிவுபடுத்திட்டு எழுதணும். ஒரு காரியம் முடிகிற வரைக்கும் அதான் நினைக்கணும். திருமணம் ஆகணும்னா திருமணம் ஆகணும்னு எழுதணும். குழந்தை பாக்கியம் வேணும்னா எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எழுதணும். பாசிட்டிவா தான். ஓகேங்களா? வேலை வாய்ப்பு, வெளிநாடு, எந்த கோரிக்கையா இருந்தாலும் பாசிட்டிவா நினைச்சு எழுதுங்க. நியாயமான கோரிக்கை நிச்சயமாக நிறைவேறும். அது காரியம் செயல்படுத்தின பிறகுதான் அடுத்த கோரிக்கைக்கு நீங்க போகணும். இதுக்கெல்லாம் டைமிங் எல்லாம் இருக்கு. வேணும்னா குரு காணிக்கை கொடுத்து நீங்க வந்து வாங்கிக்கலாம். மேசராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 32. ரிஷபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 51. மிதுன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 54. கடகராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 72. சிம்ம ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 66. கன்னிராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 87. துலாம ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 74. விருச்சிக ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 99. தனுசு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 95.
மகர ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் 16. கும்ப ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் 29. மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் 12. இது காமனான பலன் தான். உங்க ஜாதகத்துக்கு உண்டான நம்பர் இருக்கு. அது நீங்க செல்போன்ல பயன்படுத்துறீங்களா, ஏடிஎம் பின் நம்பர்ல பயன்படுத்துறீங்களா, பாஸ்வேர்ட்ல, டூ வீலர், காரு இது மாதிரில அந்த நம்பர்லாம் வருதான்னு தெரிஞ்சுக்கணுமா குருக்காணிக்கை கொடுத்து நீங்க வந்து பார்த்துக்கலாம். அந்த அதிர்ஷ்டத்தை நீங்க டியூன் அப் பண்ணிட்டாவே நீங்க வந்து வெற்றியாளராக மாறிடுவீங்க. இந்த நாள் இனிய நாளா அமைய அடியேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடம் இருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன்.